ஐபிஎல் மிக சிறப்பாக கோலாகலமாக ஆரம்பித்திருக்கின்றது. முதல் போட்டியே 400 ஓட்டங்களை தந்திருக்கின்றது. விறுவிறுப்புக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்பது தெளிவாக தென்படுகின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பாக எதிர்பார்த்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. முதலில் எஸ்ஆர்எச் துடுப்படுத்த ஆடிய வேளையில் ஆரம்ப விக்கெட்டுகளே வேகமாக வீழ்த்தப்பட அவர்கள் பெரியதொரு ஓட்ட எண்ணிக்கையினை பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியது. ஆனாலும் கூட இறுதி நேர துடுப்பாட்டம் அவர்களுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது, வழங்கியது. நல்ல முறையில் அவர்கள் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 201 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள், 9 விக்கெட்டுகளை இழந்து. ஆரம்பத்தில் இஷான் கிஷன் அணியின் தலைவராக பொறுப்பேற்றவர். 3ஆம் இலக்கத்தில் களமிறங்கியவர். 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 38 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 5 சிக்ஸர் அடங்கலாக. ஹென்ரிச் கிளாசன் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 22 பந்துகளில் 2 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்கலாக. 43 ஓட்டங்களை அன்கட் வெர்மா பெற்றுக் கொடுத்திருந்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார்பாக ஜேக்கப் டேபி 4 ஓவர் 22 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். அதேபோன்று ரொமாரியோ செப்போர்ட் 54 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஏனையவர்கள் ஓரளவு ஓட்டங்களை வழங்கினார்கள். ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் துடுப்பாட்டம் இதை பற்றி எப்படி கதைக்கிறது, எப்படி பேசுகிறது, என்ன விஷயத்தை சொல்வது என்பதே தெரியவில்லை. முதல் விக்கெட்டாக பில் சோல்ட் ஆட்டமிழந்தார். ஆனால் விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகிய இருவரும் ருத்ர தாண்டவம் ஆடினார்கள். இவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லலாம். எப்படி போட்டாலும் சுற்றி வளைச்சு அடின்னு அடித்து போட்டியினை முடிவு செய்தார்கள். 38 பந்துகளில் விராட் கோலி ஆட்டமிழக்காமல் 69 ஓட்டங்கள், 5 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள். தேவ்தத் படிக்கல் இவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் 26 பந்துகளில் 71 ஓட்டங்கள், 7 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்கள். ரஜாத் படித்தர் அணியின் தலைவர் 12 பந்துகளில் 31 ஓட்டங்கள், 2 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள். இறுதியாக டிம் டேவிட் 10 பந்துகளில் 16 ஓட்டங்கள். அவர் என்று மிச்சம் வைக்கவில்லை. சகல பந்து வீச்சாளர்களும் பிரித்து மேயப்பட்டார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நடப்பு சாம்பியன் மிக இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. இவ்வளவுதான் சொல்லலாம், வேறு எதுவும் சொல்வதற்கில்லை. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐபிஎல்லின் ஞாயிற்றுக்கிழமை 2வது போட்டியாக நடைபெற உள்ளது.